சுட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, விவசாயி மற்றும் காகம் நண்பர்கள். கதைக்குள்ள போலாமா? ஒரு சிறிய கிராமத்துல ஒரு நெல் விவசாயி வாழ்ந்துட்டு வராரு. விவசாயியோட பேரு ராஜு. ராஜு தன்னோட மனைவி கிட்ட, மல்லிகா, நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வந்துடுங்க. சீக்கிரம் வாங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு சமைச்சு வச்சிடுறேன். விவசாயியோட வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல நிறைய காகங்கள் வாழ்ந்துட்டு வரும். அந்த காகங்களை விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே தன்னோட வீட்டை சுத்தி கத்திக்கிட்டே இருக்கும் அந்த காகங்கள். இருந்தாலும் நம்மளோட விவசாயி காகங்களுக்கு தேவையான தானியங்கள், சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பாரு நம்மளோட விவசாயி. பரவாயில்லையே, நம்ம நினைச்ச விட நெல் பயிர் நல்லா வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நெல் நிலத்துக்கு திரும்பவும் வராரு. இப்படியே கொஞ்ச நாட்களும் போகுது. திடீர்னு ஒரு நாள் நிறைய வெட்டுக்கிளிகள் நெல் நிலத்துல வந்துடுது. நெல் நிலங்களை எல்லாம் சேதப்படுத்துது, ஒவ்வொன்றா சாப்பிட்டு. இதை பார்த்த விவசாயி ரொம்ப மனம் உடைஞ்சு உட்கார்ந்துடுறாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த வெட்டுக்கிளிகளை துரத்தவே முடியல. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காகம் தன்னோட நண்பர்கள்கிட்ட போய் சொல்லுச்சு, நண்பர்களே, நம்மளோட விவசாய நிலத்துல நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துருச்சு. நெல் பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துது. வாங்க, நம்ம முடிஞ்ச உதவியை நம்ம விவசாயிக்கு செய்யலாம். இதை கேட்ட எல்லா காகங்களும் விவசாயியோட வயல் நிலத்துக்கு வருது. வயல் நிலத்துக்கு வந்து தன்னால் முடிஞ்ச எல்லா வெட்டுக்கிளிகளுமே பிடிச்சு திங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடடா, நம்ம இத்தனை நாள் தொந்தரவுன்னு நினச்சிட்டு இருந்த இந்த காகங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னையிலிருந்து காகங்களோடவே சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சாரு. இது போல தான் சுட்டீஸ், நம்ம பலனை எதிர்பார்க்காம உதவி செஞ்சோன்னா கடவுள் நம்மளுக்கு அதுக்கான ஒரு பலனை கொடுப்பாரு. நமக்கு முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கும் செய்யணும். நன்றி.